நீதியும் இரக்கமும் கடவுளுடைய கொடைகள். இயேசு ஒரு உவமை சொல்கிறார். அந்த உவமையிலே நேர்மையற்ற ஒருவர் நடுவர் தீர்ப்பளிக்கிறார், நீதியான தீர்ப்பளிக்கிறார். காரணம் தொடர் வேண்டல், இடைவிடா வேண்டல். முதல் வாசகமும் மோசே வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு கிடைத்த வெற்றிக்கு காரணம் தொடர் இடைவிடா வேண்டல் என்று சொல்கிறது. இரண்டாம் வாசகத்திலே புனித பவுல் தன்னுடைய அன்புக்குரிய சீடப்பிள்ளை தீமோத்தேயுவுக்கு தெளிவாக எழுதுகிறார். வாழ்வு எப்படி முன்மாதிரி இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டதை பிறருக்கு எடுத்துரைப்பதிலும் வாழ்வதிலும் எப்படி கிறிஸ்துவம் அடங்கி இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கிறார். நேர்மையற்ற ஒரு ஆளே தொடர் வேண்டலுக்கு பதிலளிக்கிறார் என்றால், நமக்கு எதிராக செய்யப்படும் இழைக்கப்படும் அநீதிகள், பொய்க் குற்றச்சாட்டுகள், நாம் அதனால் படுகின்ற மன உளைச்சல், வேதனை, துன்பங்கள் இதெல்லாம் இருக்கின்ற பொழுது தொடர் வேண்டல் இப்படிப்பட்ட ஒரு வேதனையை இரக்கமாக மாற்றும். குறிப்பாக இயேசு சொல்வது போல நம்முடைய எதிரிகளுக்கு, நம்மை யார் எதிரிகள் நினைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு, நமக்கு எதிராக குற்றம் செய்பவர்களுக்கு அன்பையும் நீதியும் வழங்கும். ஆனால் தொடர் வேண்டல் மிக மிக முக்கியம். அது ஒரு தொடர்பையும் தொடர்ச்சியையும் தரும். இன்றைக்கு எனக்கு தேவை, எனவே கடவுளை நோக்கி கூக்குரல் இடுகிறேன். நாளைக்கு எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பேன். ஆனால் அந்த தொடர்பிலே இருப்பதற்கு விருப்பமில்லை என்று நம்மால் ஒதுக்கிவிட முடியாது. தொடர் வேண்டல் நமக்கு நல் உறவை கடவுளோடு வளர்க்கும். நம் செயல்கள் வழியாக கடவுளுடைய அன்பும் இரக்கமும் வெளிப்பட அது காரணமாக இருக்கும். முயற்சிப்போம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.